புரியல, யார் அவரு? அவரு வந்து அவங்களுக்கு தூரத்து சொந்தம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் கொஞ்சம் மென்டல். அதான் மேடம் இந்த சின்ன சண்டைக்கு அவங்க கோயிச்சுன்னு போயிட்டாங்க. கோயிச்சுன்னு போய் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா குடும்பம் வச்சுக்கிறாங்க. 1.5 வருஷம் ஆகுது. அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வச்சான். யாருன்னே தெரியல. I am speaking, no cross speaking. Sit down please. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்சே. வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்திட்டு அப்புறம் உங்களை விட்டுட்டு போய் இன்னொருத்தரோட குடும்பம் நடத்துறாங்க சொல்றீங்களா? நடத்துங்கறாங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. 14 வருஷம் கழிச்சு மொபைல் கேட்டதுக்காக எல்லாம் சண்டை வராது. திடீர்னு ஒரு நாளைக்கு சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க. ஜம்பிங் இது இருக்கு, ஒரு கோர்வையா வரல, நம்ப முடியறது இல்ல. இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. நீங்க சந்தோஷமாவே இருந்தது இல்லையா? அந்த குடுமையே வாயால எப்படின்னே சொல்லுங்க. இந்த பையன் எனக்கு பிறக்கல, யாருக்கோ வாங்கிச்சுக்கிறா அப்படின்னு. அந்த குழந்தைக்கு யாரு வேணும்னாலும் அப்பனா இருக்கட்டுங்க. நான் சாகுற வரைக்கும் அந்த குழந்தையை வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. எல்லாம் பேசுறது எல்லாமே அசிங்கமான வார்த்தை தான். சொல்றாங்க, நீ இப்படி எல்லாம் இருந்தாதான் நான் உனக்கு எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் நான் வாங்கி தருவேன். அப்போ என்ன வாங்கி தர மாட்டேன், நீ பட்னியா தான் இருக்கணும், இப்படி இரு, இதுல இரு, என்ன பண்றாங்களோ அது மாதிரி நீ பண்ணாதான். ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. அவர் சொல்றாரு, மேடம் சொல்லு. பாட்டில் வாங்கி வந்து நான் குடுக்குறேன், அதை குடிச்சிட்டு நீரு என் கூட அப்படின்றாரு மேடம். இப்ப ரொம்ப யோக்கியம். மேடம் இருக்க முடியும், அது போல நான் 2 வாட்டி இந்த வாந்தி எல்லாம் கூட எடுத்துக்கிறேன் மேடம். அப்படியெல்லாம் நான் இருக்கணுமா மேடம்? ஆஹா, சூனா போனா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. உங்க விருப்பம் என்னதுமா? எனக்கு வேணாம் மேடம். வேணாம்டா, வேணாம்டா. இந்த பொண்ணு இன்னொருத்தரோட குடும்பம் நடத்துறாங்கன்னு எல்லாம் சொன்னீங்க. அவங்க சொல்றது வேற விதமா இல்ல இருக்கு. என்ன ஒண்ணுமே நான் செய்யறேன்னு சொல்றாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா. ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன். அப்படி ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன். சொல்லுங்க. ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன். துண்டுபிடி இழுத்து துருபிடிச்சு போயிருக்கு. சூப்பர் உதடா. என்னடா இவங்க என்ன தரமா சொன்னாங்க மேடம்? 4 செவருக்குள்ள நடந்த விஷயத்த மத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு தான் நீங்க இவ்வளவு அபாண்டமா போய் சொல்றீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது. எடுப்பா தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இப்போ அவங்க சொல்றாங்க நீங்க அவங்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்குறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அவங்கள பியர் அடிச்சு தப்பா எல்லாம் இது பண்ண சொல்றீங்கன்னு. நானெல்லாம் ஒரு குடிகாரன் நினைச்சு கூட பாக்கல. அவங்களால டார்ச்சர் தாங்க முடியல சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது மாதிரி எல்லாம் பண்ணல. பாருங்க, இவங்களே என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க மேடம்? தப்புதான், பண்ணது எல்லாம் தப்புதான். இவரு என்கிட்ட சரியா இருக்கும். ஏய் நீங்க சும்மா இருங்கங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. எடி செருப்ப நாய். சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்குது, ஏன்னா அவன் எனக்கு தம்பி மாதிரி. எனக்குமே சம்பந்தம் இருக்குது, ஏன்னா நான் தான் சம்பந்தம். அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அவன் எப்படி உட்கார்ந்து ரசின்னு பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்து. அவங்கள பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற மனுஷன் மனைவிய வந்து குடின்னு வற்புறுத்துவாரா? இப்பதான் நீங்க பாயிண்ட்க்கு வரீங்க. உங்க பேரு தேவா. தேவா. இவங்க யாரு உங்களுக்கு? சித்தி பொண்ணுன்னா? மலர்களை போல் தங்கை உறங்குகிறாய். கொஞ்சம் பேசாம பொறுமையா இருக்கீங்களா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். இவர் சொல்றாரு நான் தான் தனியா ரூம் எடுத்துட்டு இருக்கேன், அங்க வந்து இவங்க வந்து தங்குறாங்களாம். சார் இவரு என்ன பண்ண சார்? தங்கச்சி அந்த ரூம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து கிடந்தாங்க. கூட பாருங்க. யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருங்க. நான் தங்கச்சில தங்கச்சி. முதல்ல என்ன சொன்னாரு? எங்க அப்பா அம்மா எல்லாரும் எங்க கூட தான் இருக்காங்க சொன்னாங்க. அப்புறம் இல்ல அப்பா இறந்து 6 வருஷம் ஆச்சு சொன்னாரு. அப்ப எங்க இருக்கீங்க? இவங்க வீட்டுல 17 வருஷமா இருக்கேன்னு சொன்னாரு. இப்ப கேட்டா நான் தனியா வீடு எடுத்திருக்கேன், அங்க இவங்க வந்து இருக்காங்கன்னு. அப்படி சொல்லுங்க. நல்லா இருக்க. சரியா தப்பா? நான் இங்க இருந்தது ஒண்ணு தப்பு நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா நான் தனியா போயிட்டு இருந்துக்கலாம். ஒரு நிமிஷம்,
சின்ன விஷயம் கிடையாது அது. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. இல்ல மேடம், சின்ன விஷயம் கிடையாது. அப்ப நான் சொல்றது நீங்க எதுவுமே நம்ப இல்ல, நான் ஒரு மாட்டீங்களா? காரியம் செய்றேன். என்ன நாங்க எல்லாருமே முட்டாளுங்களா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இப்ப போற. ஆனா திரும்பி அமுக டுமுக அமால் டுமா